இல்லை இன்னைக்கு வரைக்கும் சினிமா வாழ்க்கை தான். இப்போ அந்த கூட்டம் எல்லாமே நடிகர் விஜயை பார்க்குற கூட்டம் தான். அரசியல் கட்சி தலைவராக உருவாகி அவர் பின்னாடி அணிதிரண்டு நிற்கல. விஜயை ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாடிய ஒரு கூட்டம் வந்து அவரை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அவர் தூரமாக இருக்க ரீல்ஸ் போடணும், அவர் கார் முன்னாடி போய் ஒரு ரீல்ஸ் போடணுங்கிற அந்த கூட்டம் தான். அந்த கூட்டம் வந்து கோயம்புத்தூர்லேயும் வர்றாங்க. இப்போ வரைக்கும் ரசிகர்கள் தான் படம் பார்த்துருப்பாங்க, காமன் ஆடியன்ஸ் தான் படம் பார்ப்பாங்க. படமே பார்க்காத அரசியல் மட்டும் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? இந்த படத்தில் தான் அரசியல் பேசியிருப்பாரு, அரசியல் இருக்கா அப்படின்ற அந்த ஆடியன்ஸும் உள்ள வருவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கு ஒரு செட்டுக்குள்ளேயே மொத்த படத்தை முடிச்சிருக்காங்க. அதுலேயே ஒரு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு வந்து முழு படமும் ஒரு செட்டுக்குள்ளே எடுத்தனா ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி ஆயிராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்குது. வாரிசு ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்தாங்கிற மாதிரி ஆயிரும். வில்லனை பார்த்து அவர் என்ன பேசினாலும் அரசியலாரு. வில்லன் போட்டிருக்க ட்ரெஸ் அரசியலாயிரும். வில்லன் உட்காந்துருக்க பின்னாடி ஏதாவது சேர்ல ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அரசியல் ஆகும். அப்போ எல்லாமே அந்த படத்தில் அரசியல் தான். அரசியல்வாதி விஜயாக நடிக்கக்கூடிய முதல் படம், நடிகர் விஜயா நடிக்கக்கூடிய கடைசி. நீங்கள் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தானே கொடுத்துருக்காரு. நான் அதுவுமே வீட்டிலேருந்து வரப்போ ஒரு வீடியோ போட்டு போயிருக்கலாம். பர்டிகுலராக ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? முத நாள் எங்கள்கிட்ட சீப்பு இருக்குல்ல, நாங்கள் தலை சீவோம்ல. ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தலை அவர் வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அதோட டாக்கெல்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சிக்கான அந்த ஒரு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தார். அதுக்கே நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு, வேன்மேன்லாம் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ். அதுக்கடுத்து ஓகே நம்ம இந்த படத்தோட வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு கொடைக்கானல் போகிறதுக்காக மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கும். அங்கேயும் ஃபேன்ஸோட ஒரு அட்டகாசமாக அவங்க எல்லாருமே வந்து கூடி பார்க்குறதுக்கு என் பின்னாடி வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை. இல்லை இன்னைக்கு வரைக்கும் சினிமா வாழ்க்கை தான். இப்போ அந்த கூட்டம் எல்லாமே நடிகர் விஜயை பார்க்குற கூட்டம் தான். ஒரு ஒரு ஆழமான கருத்தை சொல்லி மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து அரசியல் கட்சி தலைவராக உருவாகி அவர் பின்னாடி அணிதிரண்டு நிற்கல. இப்போ விஜயை ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாடிய ஒரு கூட்டம் வந்து அவரை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அவர் கூட பார்க்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும், அவர் தூரமாக இருக்க ரீல்ஸ் போடணும், அவர் கார் முன்னாடி போய் ஒரு ரீல்ஸ் போடணுங்கிற அந்த கூட்டம் தான். அந்த கூட்டம் வந்து கோயம்புத்தூர்லேயும் வர்றாங்க, திருவனந்தபுரத்துலேயும் வந்தாங்க. கோட் படம் ஷூட்டிங்க்கு திருவனந்தபுரம் போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்க கண்ணாடிகள்லாம் உடச்சி விட்டாங்க. கேரளா ரசிகர்கள் அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்காங்க. நடிகர் விஜயாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்கிறது தான் இது நம்ம இந்த விஷயத்தெலாம் காட்டுது. எப்படியாவது அவரை பார்த்துடணும், அவர் கூட ஃபோட்டோ எடுத்துடணுங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் தான். இப்போ கோயம்புத்தூரில் நடந்தது வந்து அந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்துனாங்க. அதில் பார்த்தா அவர் கும்பிட்டு போகிறப்ப எல்லோரும் பார்த்து மேலேருந்து மரத்துலேருந்துலாம் குதிச்சு வந்து எடுத்தார். அவரே ஒரு மாதிரி நிலக்குலைஞ்சு போயிட்டார். இப்போ சமீபத்தில் சென்னையிலேருந்து தனி விமானத்தில் மதுரை போய் மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு ஜனநாயகன் ஷூட்டிங்கு போகிறாரு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. நான் வந்து ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் என்னுடைய பெர்சனல் வேலையை பட வேலையாக போகிறேன், யாரும் கூட என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, கூட்டமாக நிற்காதீங்கன்னா. அங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களுக்குமே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உள்ள இடம். மதுரையில் காலையிலேருந்தே அவர் சாயங்காலம் 4 மணிக்கு வர்றாரு, காலையிலேருந்தே மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு. இப்போ பின்னாடி அவர் கொடைக்கானல் போகிற வரைக்குமே பாதி டிக்கெட் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. இப்போ வந்து தகவல் என்னென்னா, கொடைக்கானல் அந்த மலை மேலே ஏறுற வரைக்கும் முன்னாடி 10-20 பின்னாடி 10-20 பைக்கில் ஃபாலோ பண்ணி போய் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அது ஒரு சினிமா நடிகருக்குள்ள அந்த கிரைஸ். அதுதான் வெளியில் இறங்கி நின்னாங்கன்னா அவங்க எப்படி சேர்ந்து பாருங்கள் கூட்டம் அப்படிங்கிறது. யாருக்குமே அப்படி இல்லை. ஒரு சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு எழுத்தாளர் போனால் அந்த கூட்டம் கொடுமா ஃபஸ்ட்டு அவங்க யாருன்னே தெரியாது, யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அதான் சினிமா இதுன்றது, சினிமா ஃபேம்ங்கிறது அதுதான். அதுக்காகத்தான் பல பேர் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமாவினுடைய அந்த உச்சம் அதுதான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. அதனால் ஒன்றும் வந்து அந்த விஜயின் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் விஜயை ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க. அவர் நடிகர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ற ஆர்வம் தான். ஓகே சார். இப்போ சைடு பை சைடு இந்த படத்துடைய வேலையும் போய்கிட்டு இருக்கு, கட்சியோட வேலையும் போய்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் வந்து படத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, படத்துக்கு கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பு தானே வரும். அட்டென்ஷன். இந்த மாதம் கடைசியோட படத்தோட வெளியே வராது. படத்தில் மொத்தமாக முடிஞ்சிருது. மே மாதம் எண்டோட படத்துலேருந்து மொத்தமாக வெளியே வந்துடுறாரு. அதுக்கு பேர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான். படம் ஏற்கனவே தெரியும், ஜனவரி 9 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து முழுவதுமாக அரசியல்வாதி ஒரு டைம் இருக்குது. தாவேகாவின் தலைவராக விஜய் செயல்பட போகிறார். அந்த வேலைகள் தான் முழுவதுமாக இறங்கி இருக்கிறாரு. ஜனநாயகன் படத்துக்கு பெருசாக பாதிப்பு வராது, கூடுதலான எதிர்பார்ப்பு தான் வரும். விஜயினுடைய கடைசி படம், கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம்,
இதில் எதுவும் அரசியல் பேசியிருப்பாரா அப்படின்னு காமனாக அரசியல் ஆர்வம் உள்ளவர்களும் படம் பார்ப்பாங்க. இப்போ வரைக்கும் ரசிகர்கள் தான் படம் பார்த்துருப்பாங்க, காமன் ஆடியன்ஸ் தான் படம் பார்ப்பாங்க. இப்போ படமே பார்க்காத அரசியல் மட்டும் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் பார்ப்பாங்கல்ல. ஒரு இந்த படத்தில் தான் அரசியல் பேசியிருப்பார், அரசியல் இருக்கா அப்படின்ற அந்த ஆடியன்ஸும் உள்ள வருவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஓப்பனிங் இருக்குது சார். இப்போது அதே நேரத்தில் இப்போ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி படத்துக்கு கதைங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. இப்போது ஆல்ரெடி அவருடைய ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அரசியலுக்கு வரப்போகிற, அதாவது கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறனால அதற்கான எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது, ஓடிடும் அப்படிங்கிறனால அதில் கதைங்கிறது கொஞ்சம் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. இல்லை, எல்லார் மேலேயுமே இப்போ ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. சமீபத்தில் வந்த பெரும் டேரக்டருடைய படங்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஆனதுனால ஒரு பயம் இருக்குது. கதையை கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி. இல்லை, எச் வினோத் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே இப்படி தான் கார்த்திக் சுப்ராஜ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னோம். பட் எச் வினோத் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படம், அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கி அந்த படத்தினுடைய தீமை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது படத்தினுடைய பெருசாக லொக்கேஷன் எதுவும் இல்லை, ஒரு செட்டுக்குள்ளேயே மொத்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. அதுவே ஒரு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு வந்து முழு படமும் ஒரு செட்டுக்குள்ளே எடுத்தனா ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி ஆயிராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்குது. வாரிசு வீட்டுக்குள்ளேயே எடுத்தாங்கங்கிற மாதிரி ஆயிரும். பட் அதை தாண்டி எச் வினோத் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த படத்தை பேஸாக வச்சுக்கிட்டு, அந்த பகவந்த் கேசரி படத்தை பேஸாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி வேறு கதைகள்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு அண்ணன் தங்கச்சி அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டன்ட், அதனால் எப்படி ஜனநாயகனாக மாறுறாரு அப்படிங்கிறது தான் அந்த கதையை சுற்றி கொண்டு வந்திருக்காரு. ஏறக்குறைய இந்த படம் ஏதோ திருப்பாச்சி பார்த்த மாதிரி இருக்கா, அந்த அந்த பேட்டர்னோட படம் தான், அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. கதையை தாண்டி இதில் அரசியலும் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக அரசியல் இருக்குது. நான் எது என்ன பேசினாலும் தங்கச்சிட்ட அண்ணன் பேசினா கூட அரசியலாக தான் இருக்கும். அது அண்ணன் தங்கச்சிட்ட உதாரணத்துக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, கரண்ட் போயிடுச்சு, அண்ணன் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த நாட்டோட இதை பார்த்தியான்னு பேச ஆரம்பித்தாலே அது வந்து அரசியலாயிரும். வில்லனை பார்த்து அவர் என்ன பேசினாலும் அரசியலாயிரும். வில்லன் போட்டிருக்க ட்ரெஸ் அரசியலாயிரும். வில்லன் உட்காந்துருக்க பின்னாடி ஏதாவது சேரில் ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அரசியலாகும். அப்போ எல்லாமே அந்த படத்தில் அரசியல் தான். அரசியல்வாதி விஜயாக நடிக்கக்கூடிய முதல் படம், நடிகர் விஜயாக நடிக்கக்கூடிய கடைசி படம் அப்படின்னா அந்த படத்தில் எல்லாமே இருக்கும். அதில் அரசியல் இல்லாமல் தவிர்த்து விட்டு பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலி ட்ராமாக்குள் ஒரு அரசியல் படம் அப்படி தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அந்த சைடில் பார்க்குறப்ப எச் வினோத் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார், இப்போது இந்த மாதத்தோட படத்தோட படத்தை விட்டு வெளியே வராரு, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ எல்லா படத்துக்குமே அவருடைய படங்களுக்கு அப்படின்னா ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படத்துக்கு அந்த மாதிரி நடக்குமா? அது ஆடியோ லான்ச்சாக இருக்குமா இல்லை கட்சி மாநாடாக மாறிடுமா அப்படிங்கிற? இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, தேர்தலுக்கு பயன்படுத்துறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் இந்த வர அக்டோபர் நவம்பருக்குள்ளே ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஹனுமன் கைண்ட் ஒரு ரேப் சாங் பாடியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு. இப்போ மிக விரைவில் ஒரு சிங்கிள், ஜனநாயகன் படத்தினுடைய சிங்கிள் மிக விரைவில் வரும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். ஓகே சார், அதான் அந்த ஆடியோ லான்ச் வந்து கட்சி மாநாடாக இருக்குமா இல்லை அது ஆடியோ லான்ச்சாக தான் இருக்குமா? இல்லை, ஆடியோ லான்ச்சாக வந்து அவங்க இனிமேல் அரசியல்வாதியான பேர் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறது ஜனவரி மாதம், அப்போ எல்லாம் உச்சக்கட்ட பிரச்சாரமாக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் டைம் இருக்காது அவருக்கு. அந்த இப்போ முழுக்க படத்தை வந்து வெளியே வந்துட்டார்னா அவர் முழுக்க அரசியல் தான் போகிறாரு. அரசியலில் இறங்கி ஒரு கை பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்படுறாரு. ஆடியோ லான்ச்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்காதுன்னு நினைக்கிறேன். நேரடியாக படத்தை வந்து சிங்கிளாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மேடையிலேயே பேசி பழக்கப்பட்ட ஒரு நபர் வந்து இப்போ சமீபத்தில் பேட்டி வேறு கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் அஜித்தோட பேட்டியை பார்க்க முடியுது, இந்த பக்கம் விஜயோட பேட்டி நம்ப முடியல. என்னடா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்களா, பேட்டி கொடுக்குறாங்களா? முதல் நாள் அதே ஏர்போர்ட்டு, அதே ப்ரெஸ் மீட், அடுத்த நாள் அதே ஏர்போர்ட்டு, அதே ப்ரெஸ் மீட், அதே டெய்லர், அதே வாடகை, ஆள் மட்டும் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நாள் பேசாத அஜித் பேசுகிறாரு. இவ்வளோ நாள் பேசாத அஜித் பேசாத கூட விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் அரசியல்வாதி கிடையாது. அரசியல்வாதி விஜய் இவ்வளோ நாள் ப்ரெஸ்ஸை சந்திக்காதவர் முதல் நாள் விஜயை பார்த்தாருன்னா அடுத்த நாள் வந்து முதல் நாள் அஜித் பார்த்தாருன்னா அடுத்த நாள் விஜய் பார்க்குறாருங்கும் போது ஒன்றும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு இது ஓடிக்கிட்டு தான் இருக்குது போலங்கிற மாதிரி தான் தோணுது. பட்டு அரசியல்வாதி விஜயாக வந்து ஒன்றும் பேச ஆரம்பிக்கலையே. அன்றைக்கி நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தானே கொடுத்துருக்காரு. ஆனால் அதுவுமே வீட்டிலேருந்து வரப்போ ஒரு வீடியோ போட்டு போயிருக்கலாம், வீட்டிலேருந்து வரப்போ ஒரு ட்வீட் ஒன்று போட்டு போயிருக்கலாம். பர்டிகுலராக ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? முதல் நாள் எங்கள்கிட்ட சீப்பு இருக்குல்ல, நாங்களும் தலை செய்வோம்ல, அது மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்றும் அந்த போட்டி அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போது இந்த படம் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரியான ஒரு படமாக வந்திருக்கும்? இப்போ அரசியல் பேச போகிறோம், ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்குரிய ஒரு படம். இதை தாண்டி காமன் ஆடியன்ஸுக்கான கதை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதைங்கிறது கொஞ்சமாவது எதிர்பார்க்கலாமா நம்ம? இல்லை, அதான் சொல்லணும், எனக்கு ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். ஃபேமிலி, அண்ணன் தங்கச்சி,
அண்ணன் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை, அதனால் அண்ணன் எப்படி ஜனநாயகனாக மாறினாருங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் அந்த மாதிரியான போகும். அதுக்குள்ளே என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கும், எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஏன் சமீபத்தில் வந்த படங்களுடைய தோல்வியெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கதை இல்லைனா எவ்வளோ பெரிய ஸ்டார் படம் வந்தாலும் 2 நாளைக்கு மேலே ஓடாது. இன்னொரு விஷயம் இருக்குது, கடைசி படம் இதை பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஓடிடும் அப்படின்னு எதுவும் நினச்சிட்டாங்களா? இல்லை, என்ன நினச்சாலும் டேரக்டருக்கு அடுத்தடுத்து லைஃப் இருக்குல்ல, டேரக்டருக்கு ஒரு முக்கியமான லைஃப் இருக்குல்ல. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. அந்த தவறை இனிமேல் யாரும் தமிழ் சினிமாவில் எந்த டேரக்டர் பண்ண மாட்டாங்க. பெரிய ஹீரோ கிடச்சா போதும், கதை தேவையில்லைன்னு நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நினச்சாங்கன்னா அவங்க லைஃப் தான் போயிடும். பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணக்கூடியவங்க அந்த ஹீரோ தப்பிச்சு போயிடுவார், டைரக்டர் மாட்டிக்குவார். ப்ரொடியூசர் வந்து பெரிய இப்போ விஜய் வச்சு படம் பண்ணுறாங்கன்னா அந்த படம் வந்து படம் பூஜை போட்டு கொஞ்ச நாள்லேயே பிஸ்னஸ் ஆகி ஒரு டேபிள் ப்ராஃபிட் ஏதோ வந்துடும், பேலன்ஸ் ஏதோ கொஞ்சமாவது வந்துடும். படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவருக்கு பெரிய லாஸ் ஆகாது, லாபத்தோடு போயிடுவார் ப்ரொடியூசர். ஹீரோவுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கமிட் பண்ணி போயிடுவார். மாற்றுறது யாருன்னா டேரக்டர் தான். இந்த பெரிய படங்களை பண்ணக்கூடிய டேரக்டர் எல்லாமே யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. நீங்கள் ஒரு படத்துக்கு அந்த படத்துக்கு இப்போ இவருக்கு என்ன நம்ம ஆச்சு, விடாமுயற்சி டேரக்டர் நம்ம மகிழ் திருமணிக்கு என்ன ஆச்சு, அடுத்த படம் கிடைச்சதா? இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. அப்போ தவறு யார் விட்டீங்க? நீங்கள் அங்கே கான்ஃபிடண்ட்டாக நின்றுருந்தீங்கன்னா, சார் இந்த கதை வேணாம், அஜித் தான் சொன்னாருங்க அந்த கதைன்னு சொல்கிறாங்க, அஜித்தே சொல்லியிருக்கட்டுமே, சார் இந்த கதை பண்ண முடியாது சார், இது பண்ணால் உங்களுக்கு செட் ஆகாது, உங்கள் ஆடியன்ஸ் சேர்த்துக்கிற மாட்டாங்க. இந்த பக்கம் ஆதிக் ரவிச்சந்திரனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸில். ஆதிக் ரவிச்சந்திரன் கொண்டாடி தான் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அடுத்த படம் கிடைக்குமாங்க சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஒரு டேரக்டராக அங்கே இல்லையே, ஒரு ரசிகராக தானே இருக்குது. நம்ம அப்படியும் போயிடக்கூடாது, இப்படியும் போயிடக்கூடாது. அப்படியும் போயிடக்கூடாது. உங்களுடைய குவாலிட்டி நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும், உங்களுடைய திறமை எங்கே இருக்கணும். அதனால தான் பாரதிராஜா மாதிரியான ஆட்கள் பெரிய ஹீரோ கூட பக்கமே போக மாட்டாங்க. மணிரத்னம் மேக்ஸிமம் பெரிய ஹீரோ பக்கமே போக மாட்டார். அப்போ உங்களை நீங்கள் இழந்துடுறீங்கல்ல, உங்களை இழந்து நீங்கள் அப்படி வெற்றிக்கு பெற வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ நீங்கள் பெரிய படம் கிடைச்சாலுமே அதில் உங்களுடைய இது இருக்கணும். அது இல்லாமல் போச்சுன்னா சிக்கல் தான். இந்த ஜனநாயகன் பார்க்கக்கூடிய காமன் ஆடியன்ஸ் அவங்க எல்லாரையும் வந்து ஓட்டாக மாற்றக்கூடிய வேலையை இந்த படம் பண்ணுமா? அதுக்குண்டான எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க படத்தில். அதுக்குண்டான அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டாக இருந்தாலும், தங்கச்சி ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்குன்னா அது நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக கூட இருக்கலாம்னே, அப்படி கூட வச்சுருப்பாங்க கதையை. மகளிர்களை எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க ஒரு பிரச்சார படமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கதை இருக்கும். ஏன்னா எல்லாரும் இந்த படம் பார்ப்பாங்க. அரசியல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள், சினிமா ரசிகர்களை தாண்டி அரசியல்வாதிகளும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதனால் படத்துக்கு பிஸ்னஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலெக்ஷனுக்கு ஒன்றும் பிஸ்னஸ் பிரச்சனை வராது. ஆனால் வந்து டேரக்டரில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கொஞ்சம் அவரை தன்னை இழந்துட்டாருன்னா அடுத்தடுத்து இதெல்லாம் அவர் மாட்டிக்கிறார். சார், ஃபஸ்ட்டு சிங்கிள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போது அதில் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாடலாக அது இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாம் இதுவும் விமர்சித்து அந்த பாட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா? லிரிக்ஸ் எல்லாத்தையும் நேரடியாக இருக்காது. நேரடியாக நாட்டை திருத்த போகிறேன், ஓட்டை போடுங்க, எனக்கு மாற்ற போகிறேன், அந்த மாதிரியே தான் இருக்குமே ஒழிய நேரடியாக எந்த தனிப்பட்ட தாக்குதலும் இருக்காது. எனக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், நாட்டில் இவ்வளோ பிரச்சனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக ஒரு சிலைடையாக இருக்குமே ஒழிய டைரெக்டாக இருக்காது. சார், கூடிய விரைவில் அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய தொடர்ந்து பேசுவோம். எங்களுடைய சேனலுக்கு உங்கள் டைமை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.